அப்போ எல்லாமே நடிப்பா? உள்ளே வெளியே ஆட்டம். ரஞ்சித் உதயநிதி பக்கா பிளான். திரைப்படத்தில் பல காட்சிகளில் பார்த்திருப்போம். தனது எஜமானருக்கு உதவி செய்ய தானே எதிரணியில் சேர்ந்து தனது தலைவரை கடுமையாக விமர்சனம் செய்வார். ஆனால் இறுதியில் முக்கியமான கட்டத்தில் மீண்டும் தன் தலைவன் பக்கம் திரும்பி என் தலைவன் நல்லவன், அவனை பற்றி அறிந்து கொண்டேன் என காப்பாற்றுவார்கள். அதே நிலைதான் தற்போது ரஞ்சித் உதயநிதி விஷயத்தில் நடக்கிறதோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து எழுத்தாளர் சுந்தரராஜ சோழன் எழுதிய பதிவில் இயக்குனர் ரஞ்சித் 2017க்கு பிறகு அரசியலை பார்க்க தொடங்கியவர் அல்ல. அவருடைய அரசியல் புரிதலும் வரலாற்று உணர்ச்சியும் அவருடைய புள்ளியல் தெளிவாகவே உள்ளது. இப்படி இருந்தும் 2021 என்ன மாற்றத்தை திமுக தந்துவிடும் என்று அதற்கு வாக்களித்ததாக சொல்கிறார். 1967 இருந்து இதோடு 6வது முறையாக திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைத்துள்ளது. இதில் 5 முறை கருணாநிதி அவர்கள்தான் முதல்வராக இருந்திருக்கிறார். அப்போதெல்லாம் என்ன மாற்றத்தை, புரட்சியை இவர்கள் செய்து விட்டார்கள். இனி செய்வதற்கு மறைந்த பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய வாதங்கள் எப்போதுமே மிக தெளிவாக இருந்தது. அது திமுக காங்கிரஸோடு சமரசமே இல்லை. காரணம், இங்கே மாற்றத்தை வரவிடாமல் தேக்குவதும் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமும் அவர்கள் என்று அவர் உணர்ந்திருந்து அதை ஏற்றுக்கொண்டதாலே. ஆனால் நான் உங்களுக்கு வாக்களித்தேன், தலைமை உணராமல் சில தவறுகள் நடக்கின்றது, தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள், 2026 உங்களுக்கே வாக்கு கேட்கிறேன் என்கின்ற அளவில் பேசி ஒரு பாதுகாப்பு கேடயத்தை பொறி போல திமுகவுக்கு ஏற்படுத்துகிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் பேச்சில் இருந்த அடிப்படை நேர்மை ரஞ்சித்தின் கொந்தளிப்பில் எழுகின்ற சூட்சம வார்த்தைகளில் இல்லை. பிஎஸ்பி தலைவராக தமிழகத்தில் வருங்காலத்தில் நடக்க போகும் நியமனமே திராவிட அரசியலில் இருந்து பட்டியல் சமூகத்தின் நிஜ அரசியல் விடுதலை தொடங்கும். அதை தேக்குவதற்கு ரஞ்சித் பயன்படுத்தப்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது ரஞ்சித் திமுகவை விமர்சனம் செய்வது எல்லாம் தற்போதைய நிலையை மடைமாற்றம் செய்து இறுதியில் திமுகவை நோக்கி வாக்குகளை திருப்பும் யுத்தியோ என இப்போது பல சந்தேகங்கள் கிளப்பி இருக்கின்றன. அதிலும் உதயநிதியின் வேலையாக இருக்குமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.